ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஈரோடு மாவட்டத்தில் சத்துணவுத் துறையில் உள்ள வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஈரோடு மாவட்டத்தில் உங்களுக்கு மொத்தமாக 139 சமையல் உதவியாளருக்கான ஒரு வேக்கன்சி பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 3000 ரூபாய் ஸ்டார்டிங்கில் சேலரி கொடுக்குறாங்க. இந்த வேலைக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. இப்போ இந்த 135 வேக்கன்சியுமே எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்க உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அல்லது பிடிஓ அலுவலகம் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அவங்க போனீங்க அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு தாலுக்கு வைஸாக உள்ள எல்லா வேக்கன்சியுமே பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருப்பாங்க. அதேமாரி உங்கள் ஸ்கூலில் வேக்கன்சி இருக்கா இல்லையா, அப்படி வேக்கன்சி இருந்தால் எந்த இனசூழ்ச்சி எந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்க, முன்னுரிமை இருக்கா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு பெண்கள் தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுங்க. எஸ்டி மட்டும் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணவங்க, ஃபெயில் ஆனவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை உங்கள் இப்போ இருக்கீங்க ஒரு பிளேஸில் இருக்கீங்க, நீங்கள் இருப்பிடத்துலேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பள்ளி வாரியாக உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எந்த மாதிரி டாக்குமெண்ட் சென்ட் பண்ணலாம் அப்படின்னா டிசி, 10th மார்க் ஷீட், குடும்ப அட்டை, இருப்பிட சான்று, ஆதார் கார்டு, ஜாதி சர்டிஃபிகேட், ஸ்பெஷல் கேட்டகரி விதவையாக இருக்கீங்க, கணவனால் கைவிடப்பட்டவராக இருக்கீங்க, ஆதார் அட்டை பெண்ணாக இருக்கீங்க, மாற்றுத்திறனால்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு 11/4/2025 28/4/2025 அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்புடைய மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 50% மதிப்பெண்ணும், இன்டர்வியூலேருந்து 50% மதிப்பெண் எடுத்து தான் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணுறவங்க இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.